யா அய்யுஹல்லதீன கஃபரு லா தஅ்ததிருல் யௌம் இன்னமா துஜ்ஸௌன மா குன்தும் தஅமலூன். அல்லாஹ்வை நிராகரித்தவர்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனூன்னு சொல்லாம யா அய்யுஹல்லதீன கஃபரு என்று அல்லாஹ் இந்த ஆயத்தில் சொல்கிறான். அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்களே என்று கூப்பிடாம அல்லாஹ்வை நிராகரித்தவர்களே என்று காபிர்களை நோக்கி அல்லாஹ் சொல்கிறான். லா தஅ்ததிரு அல் யௌம், இன்று நீங்கள் எந்த சாக்கு போக்கையும் சொல்லாதீர்கள். மறுமை நாளில் நாளை காபிர்கள் தாங்கள் நரகத்தை விட்டு தப்பிப்பதற்காக எதையாவது சாக்கு போக்குகளை பொய்களை சொல்வார்கள். அவர்களுக்கு சொல்லப்படும், நீங்கள் எந்த சாக்கு போக்கும் சொல்ல முடியாது. நீங்கள் இங்கு கூலி கொடுக்கப்படுவதெல்லாம் நீங்கள் செய்து கொண்டிருந்த காரியங்களுக்குத்தான் என்று சொல்லப்படும். 66வது சூராவுடைய 7வது ஆயத். இதற்கு முன்பு சொர்க்கத்திற்கு போனவர்களுக்கு, சொர்க்கவாசிகளுக்கு நீங்கள் செய்து கொண்டிருந்ததற்குள்ள கூலி இது. இந்த சொர்க்கம், இந்த சோலைகள், இந்த நீரருவிகள், இங்கு என்றும் நீங்கள் தங்கலாம், நீங்கள் விரும்பியதெல்லாம் அடையலாம் என்று சொல்லப்படும். அல்லாஹ்விடமிருந்து சலாம் அவர்களுக்கு சொல்லப்படும். ஆனால் காபிர்களாக இருந்தவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் எந்த சாக்கு போக்கும் சொல்லாதீர்கள். இன்று, அதாவது மறுமை நாளில் அல்லாஹ் சொல்லுவான், நீங்கள் இந்த பூமியில் என்ன செய்து கொண்டதோ அதற்குரிய கூலியைத்தான் அடைகிறீர்கள். وَمَنْ جَاءَ بِالسَّيِّئَةِ فَكُبَّتْ وُجُوهُهُمْ فِي النَّارِ هَلْ تُجْزَوْنَ إِلَّا مَا كُنْتُمْ تَعْمَلُونَ. எவர்கள் தீமைகளை செய்து கொண்டே இருக்கிறார்களோ, பாவங்களை செய்து கொண்டே இருக்கிறார்களோ, அவர்களுடைய முகங்கள் நரக நெருப்பில் குப்புற தள்ளப்படும். நீங்கள் செய்து கொண்டிருந்த காரியங்களுக்கு தவிர வேறு எதற்காக கூலி கொடுக்கப்படுவீர்களா என்று கேட்கப்படும். அல்லாஹ் நாளைக்கு மறுமையிலே கேட்பான். மலக்குகள் கேட்பார்கள். நரகவாசிகளை நோக்கி நரகத்தின் காவலர்கள் கேட்பார்கள், நீங்க செய்து கொண்டிருந்ததுக்கு தானே இந்த கூலி. ஆகவே இப்போது நீங்கள் கவலைப்பட்டு வருந்தி ஒரு நன்மையும் இல்லை. நீங்கள் செய்திருந்த தீமைகள் சய்யிஆ, அதற்குத்தான் இந்த தண்டனை. ஆகவே முகம் குப்புற நரகத்தில் வீசப்படும். 27வது சூராவுடைய 90வது ஆயா. வயகூலு ذூகூ மா குன்தும் தஅமலூன். நரகவாசிகளை நோக்கி சொல்லப்படும், நீங்கள் என்ன தீமைகளை, பாவங்களை செய்து கொண்டிருந்தீர்களோ அதனுடைய விளைவை நீங்கள் சுவைத்து பாருங்கள், அந்த வேதனையை சுவைத்து பாருங்கள் என்று அல்லாஹ் கூறுவான். 29வது சூராவுடைய 55வது ஆயா. فَالْيَوْمَ لَا تُظْلَمُ نَفْسٌ شَيْئًا وَلَا تُجْزَوْنَ إِلَّا مَا كُنْتُمْ تَعْمَلُونَ. இன்று எந்த ஒரு ஆத்மாவுக்கும் எந்த அநியாயமும் செய்யப்படாது. அல்லாஹ் தஆலா நீதியானன். ஆகவே அவருடைய நீதி, அவருடைய தீர்ப்பு மிகச்சரியாக இருக்கும். ஆகவேதான் இந்த உலகத்தில் செய்து கொண்டிருந்த அமல்களை அல்லாஹ் எடை போடுகிறான். அந்த நீதியை மீசான் தராசு மூலம் நிறுவுகிறான். செய்து கொண்டிருந்த காரியங்களை பதிவு செய்து வைத்திருக்கிறான். ஆகவே புத்தகம் விரிக்கப்பட்டு அந்த புத்தகத்தில் நாம் செய்து கொண்டிருந்ததெல்லாம் ஆதாரமாக இருக்கும். ஆகவே அநியாயம் யாருக்கும் செய்யப்படாது. அல்லாஹ் நீதியானன். ஆகவே எந்த ஆத்மாவுக்கும் அநியாயம் செய்யப்படாது. நீங்கள் செய்து கொண்டிருந்த காரியங்களுக்கே தவிர வேறு எதற்கும் கூலி கொடுக்கப்பட மாட்டீர்கள். 36வது சூரா யாசீனுடைய 54வது ஆயா. ஷேக் ஹுசைன் அல் அவாயிஷா எழுதுகிறார்கள், மனிதர்களின் அந்தஸ்துகளும் தகுதிகளும் ஏற்றத்தாழ்வோடு, எல்லாரும் ஒரே அந்தஸ்தில் ஒரே தகுதியில் இருக்க மாட்டார்கள். ஆகவே அவர்களுக்கிடையே ஏற்றத்தாழ்வு இருக்கும். இது அவருடைய மறுமை வாழ்வு முடிவு செய்யும். அவர்கள் இந்த உலகத்தில் செய்திருந்த செயல்களுக்கு ஏற்பத்தான் அந்த அந்தஸ்து தகுதி முடிவாகும். யாருடைய அந்தஸ்து அவருடைய செயல்களுக்கு ஏற்ப இருக்குதோ அதற்கேற்ற மாதிரி தான் அந்த அந்தஸ்து. என்னுடைய செயல்கள் ஒன்று, அந்தஸ்து வேறு அல்ல. ஒருத்தர் நன்மை செய்து கொண்டிருந்தார், அவர் பாவியை நடத்தப்படுவதை போல நடத்தப்பட மாட்டார். ஒருத்தர் பாவங்களில் வீழ்ந்து கிடந்தார், அவர் நன்மை செய்த சொர்க்கவாசிகளில் உள்ளவராக ஆகிவிட மாட்டார். அல்லாஹ் தஆலா நாளை மறுமையின் விசாரணை நாளில் நம்முடைய செயல்களை கொண்டு விளைவுகளை முடிவு செய்கிறான், அந்தஸ்துகளை முடிவு செய்கிறான், தகுதியை முடிவு செய்கிறான். நம்முடைய தகுதியும் அந்தஸ்தும் அல்லாஹ்விடம் எப்படி இருக்கிறது, இதை கவனிக்க வேண்டுமா இல்லையா? ஆகவே அது ஒருத்தருடைய மறுமை வாழ்வை அவருடைய செயல்களுக்கு தக்கவாறு தான் முடிவு செய்கிறது என்பதை உறுதி செய்கிறது. எனவே நற்செயல் அல்லது தீய செயல் மூலம்தான் மனிதன் தன்னுடைய நல்பாக்கியத்தையும் துர்பாக்கியத்தையும் அடைகிறான். அல்லாஹ் தஆலா ஒருத்தனை படைக்கும் போதே இவன், இந்த மனிதன் துர்பாக்கியசாலியாக ஆக வேண்டும் என்று அல்லாஹ் விரும்பி
அந்த மனிதன் மீது அவன் வெறுப்பையோ குரோதத்தையோ கொண்டு அல்லது அந்த மனிதன் மீது அவனுக்கு மட்டுமே அநியாயம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா யாரையும் படைப்பதில்லை. ஏன்னா அல்லாஹ் அர் ரஹ்மான் அர் ரஹீம், அவன் மிகப்பெரிய அருளாளன், கருணையாளன், கிருபையாளன். ஆக யாருக்கும் அவன் அநீதி இழைக்கக்கூடியவன் அல்ல. அப்படிப்பட்ட அல்லாஹ் ஒரு மனிதனுடைய நற்பாக்கியத்துக்கும் துர்பாக்கியத்துக்கும் காரணமாக ஆக்கியிருப்பது அந்தந்த மனிதனுடைய செயல்களைத்தான். ஆக உன்னுடைய செயல் எதுவோ அதுதான் உன்னுடைய மறுமை வாழ்க்கையை முடிவு செய்யும்.